நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்காலில் அகனிக்கறி போட போகிறேன். ஆட்டுக்காலில் அகனிக்கறி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 10 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். அடுத்தது தயிர், பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாக்கெட் தயிர் எடுத்துருக்கேன். இந்த தயிர் தான் யூஸ் பண்ண எப்போவும். இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு எள்ளுக்கான எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு இப்போ தாளிப்பு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய். அடுத்தது பசுமாட்டு நெய் பாருங்கள். இப்போ அதை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கலாம். இப்போ அது எண்ணெய் சூடாகட்டும். வீடியோ ஆன் பண்ணுறேன்னு பட்டை கிராம்பை போட்டுட்டேன். இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர். ஏன்னா ஆல்ரெடி அதில் நிறைய தயிர் ஊற்றி இருக்கும். அதனால் இது கலர் மாறலாம் தேவையில்லை. கண்ணாடி கோல்டு கலர் வந்தாலே போதும். கண்ணாடி பதம் வந்தாக்க நம்ம தாளித்து விட்டுறது. இது கறியை ஊற்றிடலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அகனிக்கறிக்கு புதினா மல்லி தான் நிறையா தேவைப்படும். இப்போ நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இப்போது தேவையான அளவுக்கு சட்டி அலசி தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா, ஏன்னா அது நல்லா ஒரு 10 விசில் வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது செட் ஆகும். நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 விசில் வைப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நானும் போய் தொழுவிட்டு வந்துடுறேன். வாங்க சொல்லி முடிஞ்சிட்டு. இப்போது 10 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரெஷர்லாம் எடுத்துட்டேன். சொல்லாவே செமையாக நல்ல வாசமாக வருது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறையா ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அடுத்தது தேங்காய், அரைச்ச தேங்காய் தான்.
பாக்கெட்டில் விற்கிறாங்க, அதை வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை சிம்மில் அடுப்பு பற்றி வச்சுருப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இதுக்கு ரம்ப இலை தான் மெயினாக போடுவாங்க. ரம்ப இலை இல்லை என்கிட்ட. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காலில் வந்து அகனிக்கறி போட்டு சாப்பிட பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். என்ன மனமாக மணத்துக்கிட்டு வருது பாருங்கள், செம்ம. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போது மாஷா அல்லாஹ் போட்ட உப்புகள் எல்லாம் அளவு, சாமான்லாம் எல்லாம் அளவு கரெக்டாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோந்தான், முடிஞ்சிருச்சு, சமையல் முடிஞ்சிருச்சு. இப்படி எத்தனை பேருக்கு பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். கால் கறியில் வந்து எப்போவும் காலில் ஆனந்தான் வைப்போம், பாயா, ஆட்டுக்கால் பாயா அப்படி. இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் அகனிக்கறி போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.